தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். ராமர் படத்தை அவமதித்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து வங்கதேசத்தில் தீப்பந்தத்தை ஏந்தி மாணவர்கள் போராட்டம் நடத்தினர். வங்கதேசத்தில் இருக்கும் கைபந்தாவில் சுமார் 81 அடி உயரத்தில் ராமர் திருமணியை நிறுவும் திட்டம் வடிவமைக்கப்பட்டது. அதற்கான 80% பணிகள் நிறைவடைந்துள்ளன. இந்நிலையில் திருமேனி அமைப்பதை நிறுத்த கோரி வங்கதேசத்தில் சில அடிப்படைவாத கிளர்ச்சி அமைப்புகள் மிரட்டல் விடுத்தன. இதனால் ராமர் திருமேனிக்கான கட்டுமான பணிகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. தங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படலாம் என்ற பயத்தின் காரணமாகவே பணிகளை நிறுத்தி வைத்ததாகவும் வங்கதேசத்தில் புதிதாக அமைத்துள்ள அரசு தங்களுக்கு உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்றும் கைபந்தா பாலாஷ்மாரி ராதா கோவிந்தா கோவில் நிர்வாகத்தின் தலைவர் ஹரிதாஸ் சந்திரதாஸ் கூறியுள்ளார். மேலும் ராதா கோவிந்தா கோவிலை இடிப்பதற்கும் அரசுக்கும் அந்த அடிப்படைவாத குழுக்கள் அழுத்தம் கொடுத்து வருவதாக குற்றம் சாட்டினார். இந்நிலையில் ராமர் திருமேனியை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அடிப்படைவாத அமைப்புகள் போராட்டம் நடத்தின. அதில் ராமரின் புகைப்படம் காலணியால் தாக்கப்படும் காட்சிகள் வெளியாகி இந்துக்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து டாக்கா பல்கலைக்கழகத்தில் தீப்பந்தத்தை ஏந்தி மாணவர்கள் போராட்டம் நடத்தினர். மேலும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள ராமர் திருமேனியின் கட்டுமானத்தை மீண்டும் தொடங்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். இதுகுறித்து ஜெகநாத் ஹல் மாணவர் சங்கத்தின் நிர்வாகி ராம் பிரசாத் சஹா கூறுகையில், இந்து மதத்தில் போற்றப்படும் தெய்வமாக ராமர் இருக்கிறார். சமீபத்தில் ஒரு அடிப்படைவாத குழு ராமரை பற்றி அவதூறான கருத்துக்களை கூறியது. மற்றொரு அடிப்படைவாத குழு ராமரின் புகைப்படத்தை அவமதித்துள்ளது. இத்தகைய செயல்பாடுகள் ஒட்டுமொத்த இந்துக்களின் உணர்வுகளை புண்படுத்தியுள்ளன என்று கூறினார். முன்னர் வங்கதேசத்தில் இடைக்கால அரசு இருந்தபோது ஏற்பட்ட கலவரத்தில் பல இந்துக்கள் மீது இந்து கோவில்களின் மீதும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. இப்போது அங்கு புதிய அரசு அமைந்துள்ள நிலையிலும் இந்து கடவுளை அவமதிக்கும் சம்பவங்கள் தொடர்வது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.